வெல்கம் டு அன்புடன் ஜூஸ் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குழம்பு ரெசிபி தான். ஈஸியாக காய்கறி இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி. வடசட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நான் வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணாமல் முழுசாக வச்சுருக்கேன். பூண்டு 10 பல்லு பூண்டு எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பேட்சில் இருக்கலாம். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. இதிலேயே உப்பும் சேர்த்து நல்லா இன்னும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நல்லா வதங்கி வருது. இந்த நேரத்தில் புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சு ஊற்றுறேன். புளி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ சமையல். இது கூடவே ஏதாவது ஒரு வத்தலை வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா வத்தல் குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ சமையல்.